வாடா தம்பி, நல்லா இருக்கியா? வா உட்காரு. என்னடா தம்பி திடீர்னு மாமா வீட்டு பக்கம் வந்துருக்க, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை மாமா, எங்கள் ஸ்கூலில் கதை போட்டின்ட்டு ஒரு போட்டி வச்சுருக்காங்க. நல்ல கதை சொன்னால் பரிசு கிடைக்கும். வீட்டில் தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாட்டையும் கேட்டு பார்த்தேன், ஒரு கதையும் எடுபடல. அதான் உங்ககிட்ட வந்தேன். நல்ல கதையாக இருந்தால் சொல்லுங்க மாமா. அதானே கேட்டேன், நீ விஷயம் இல்லாமல் வர மாட்டியா? சரி, ஸ்கூலுக்குன்னு சொல்கிறேன். சரி, ஒரு கதை சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு நரி இருந்துச்சான். மாமா, இந்த கதையை எத்தனை தடவை கேட்டாச்சு, புதுசாக ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக சொல்லுங்க மாமா. அப்படியா? என்ன கதை சொல்லலாம்? சரி, பட்டாம்பூச்சி கதை சொல்லட்டுமா? பட்டாம்பூச்சி கதையா? இது புதுசாக இருக்காச்சு, சொல்லுங்க மாமா. ஒரு ஊரில் ராஜான்னு ஒரு பட்டாம்பூச்சி இருந்துச்சான். அந்த ராஜா பட்டாம்பூச்சிக்கு ஒரு அப்பா, ஒரு அம்மா அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பமே இருந்தான். அந்த ராஜா பட்டாம்பூச்சியோட வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இன்னொரு பட்டாம்பூச்சி இருந்துச்சான். அந்த பட்டாம்பூச்சி பேர் தான் ரோஸ். அந்த ரோஸ் பட்டாம்பூச்சிக்கு இந்த ராஜா பட்டாம்பூச்சியை ரொம்ப பிடிக்கும். அந்த ரோஸ் பட்டாம்பூச்சியோட அப்பா அம்மா கூட அந்த ரோஸ் பட்டாம்பூச்சியை ராஜா பட்டாம்பூச்சி தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி பேசிக்கிட்டு இருப்பாங்களாம். ஆனால் அந்த ராஜா பட்டாம்பூச்சி ரோஸ் பட்டாம்பூச்சியை கண்டுக்கவே செய்யாதான். அந்த ஊர்லேயே எல்லாரும் ராஜா பட்டாம்பூச்சியை பார்த்து சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, டே ராஜா, உன்னுடைய கண்கள் ரொம்ப அழகாக இருக்கலாம் அப்படின்னு தான் எல்லாருமே அந்த ராஜா பட்டாம்பூச்சியை பார்த்து சொல்லுவாங்களாம். அந்த அளவுக்கு அந்த ராஜா பட்டாம்பூச்சியோட கண்கள் ரொம்ப அழகாக இருக்குமா. இப்படி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த ராஜா பட்டாம்பூச்சி ஒரு வழியாக நடந்து போய்கிட்டு இருக்கும்போது தூரத்தில் ஒரு பெண் பட்டாம்பூச்சி கால் தடுமாறி கீழே விழுகிறத அந்த ராஜா பட்டாம்பூச்சி பார்த்த உடனே ஓடி போய் அந்த கீழே விழுந்த பெண் பட்டாம்பூச்சியை ராஜா பட்டாம்பூச்சி கையை பிடிச்சி தூக்கி விடுது. தூக்கி விட்டுட்டு அந்த ராஜா பட்டாம்பூச்சி சொல்லுது, ஏம்மா பார்த்து வந்தானம்மா அப்படின்னு சொல்லி அந்த ராஜா பட்டாம்பூச்சி சொல்ல, பதிலுக்கு அந்த பெண் பட்டாம்பூச்சி சொல்லுது, நான் பார்த்து தாங்க வந்தேன், ஆனால் எப்படியோ கால் தடுமாறி இழு விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண் பட்டாம்பூச்சி சொல்ல, சரி சரி, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி ராஜா பட்டாம்பூச்சி அந்த பெண் பட்டாம்பூச்சியை பற்றி கேட்கும்போது, என்னுடைய பேர் ராணி அப்படின்னு சொல்லி அந்த பெண் பட்டாம்பூச்சி சொல்லலாம். உன் காலில் வேற அடிபட்டுருச்சு, உன்னால் நடக்க முடியல, நான் வேணா உன் வீட்டில் கொண்டு விட்டுறட்டா அப்படின்னு சொல்லி அந்த ராஜா பட்டாம்பூச்சி கேட்க, இல்லை பரவாயில்லைங்க, நான் மெதுவாக போயிடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த ராணி பட்டாம்பூச்சி சொல்ல, பரவாயில்லம்மா, நான் உன் வீடு வரையும் கூட வரேன் அப்படின்னு சொல்லி ராஜா பட்டாம்பூச்சி சொல்ல, சரிங்க அப்படின்னு சொல்லி ராணி பட்டாம்பூச்சி சொல்லி 2 பேரும் அப்படி நடந்து போய்கிட்டே இருந்தாங்க. அப்போ அந்த ராணி பட்டாம்பூச்சி கேட்டுச்சான், உங்கள் பேர் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிச்சான். என் பேர் ராஜா அப்படின்னு சொல்லி இந்த ராஜா பட்டாம்பூச்சி சொல்ல, உங்கள் கண்கள் ரொம்ப அழகாக இருக்குது ராஜா அப்படின்னு சொல்லி ராணி பட்டாம்பூச்சி சொல்ல, இந்த ராஜாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துதான். ராணி பட்டாம்பூச்சி அந்த ராஜா பட்டாம்பூச்சிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சான். எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு இந்த ராணி பட்டாம்பூச்சிட்ட எப்படி தான் சொல்கிறது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டே அந்த ராணி பட்டாம்பூச்சி கூட போய்கிட்டே இருந்துச்சான். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ராணி பட்டாம்பூச்சியோட வீடு வந்துடுச்சு. சரி ராஜா, எங்கள் வீடு வந்துருச்சு, வாங்கலை எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி இந்த ராணி பட்டாம்பூச்சி சொல்ல, சரின்னு சொல்லி இந்த ராஜா பட்டாம்பூச்சி கூட போச்சான். அந்த ராணி பட்டாம்பூச்சியோடைய அப்பா அம்மா கூட அந்த ராஜா பட்டாம்பூச்சி பேசிகிட்டே இருந்திருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது, சரி ராணி, நான் கிளம்புறேன், நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு இந்த ராஜா பட்டாம்பூச்சி சொல்ல, சரி ராஜா, போயிட்டு வாங்க, உங்கள் கண்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அது மட்டும் இல்லை எனக்கு உங்களையும் பிடிச்சிருக்கு அப்படின்னு ராணி பட்டாம்பூச்சி சொல்ல, ராஜா பட்டாம்பூச்சி ஒரே சந்தோஷமாக இருந்துச்சு. அவன் ராஜா பட்டாம்பூச்சியும் பதில் சொல்லிச்சு, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு ராணி அப்படின்னு சொல்ல, சரி நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை நாளைக்கு கூட்டிகிட்டு வந்து எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேளுங்க அப்படின்னு ராணி பட்டாம்பூச்சி சொல்ல, ராஜா பட்டாம்பூச்சிக்கு ஒரே குஷியாகி போச்சு. அதே சந்தோஷத்தோட நேராக வீட்டுக்கு வந்துச்சு அந்த ராஜா பட்டாம்பூச்சி. ஒரு பொண்ணை பார்த்தேன் இன்னைக்கு, அந்த பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அந்த பொண்ணுக்கும் என்ன பிடிச்சிருந்துச்சு. அந்த பொண்ணோட அப்பா அம்மாலாம் சொன்னாங்க, எனக்கு உங்களை பிடிச்சிருக்குது, நீங்கள் நாளைக்கு உங்கள் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்க வாங்க அப்படின்னு பொண்ணோட அப்பா அம்மாவும் பொண்ணும் சொல்லிச்சு. எனக்கு ரொம்ப அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ராஜா பட்டாம்பூச்சி அவங்க அப்பா அம்மாட்ட சொல்ல, அவங்க அப்பா அம்மாவும் சரிடா, உன் விருப்பம் தான் எங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கே போய் பொண்ணு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா சொல்ல, அந்த ரோஸ் பட்டாம்பூச்சியோடைய மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சிக்காத அந்த ராஜா பட்டாம்பூச்சி அவங்க அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு மறுநாளே ராணி பட்டாம்பூச்சியோட வீட்டில் போய் ராணி பட்டாம்பூச்சியை பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதை கேள்விப்பட்ட அந்த ரோஸ் பட்டாம்பூச்சி அந்த ராஜா பட்டாம்பூச்சியோட வீட்டுக்கு வரதே நிறுத்திடுச்சான். இதுக்கு இடையில ராஜா பட்டாம்பூச்சிக்கு ஒரு விபத்து நடக்குது. அந்த விபத்தில்
ராஜாவுக்கு தலையில் அடிபட்டதுனால ராஜாவுக்கு கண் பார்வை போயிடுச்சு. ஆனால் திரும்பவும் ராஜாவுக்கு கண் பார்வை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு வீட்டில் இருந்து ராஜாவோட அப்பா அம்மாவும் ரோஸோட அப்பா அம்மாவும் இருந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ராஜாவுக்கு நிச்சயம் பண்ண அந்த ராணி பட்டாம்பூச்சி நடந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு ராஜாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்துச்சான். ராணி பட்டாம்பூச்சியை பார்த்ததுமே ராஜாவும் ராணி பேசட்டும்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியே வந்துட்டாங்களாம். அந்த உடனே ராணி பட்டாம்பூச்சி ராஜா பக்கத்தில் உட்காந்து என்ன ராஜா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ராஜாட்ட கேட்க ராஜாவும் எல்லா விவரத்தையும் சொல்லிச்சான். ராஜாவுக்கு கண்ணு தெரியாத விவரத்தையும் சேர்த்து எல்லா விவரத்தையும் சொல்லிச்சான். அதை கேட்டதுமே ராணிக்கு ரொம்ப மனசு சங்கடமாகி போச்சான். ராஜா, எனக்கு பிடிச்சதே உன்னுடைய கண்கள் தான். நீ பார்க்கக்கூடிய அந்த பார்வை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. உன்னுடைய அந்த பார்வை தான் எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கே நான் ஆசைப்பட்டேன். ஆனால் இப்போ அந்த கண்களே பறிப்போயிடுச்சு, உன்னுடைய பார்வையை பறிப்போயிடுச்சு. எனக்கு அதை ஏற்றுக்கவே முடியல. என்னால் உன்னை அந்த கோலத்தில் பார்க்கவே முடியல. அதனால் இந்த கல்யாணம் வேண்டாம் ராஜா, இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவோம், நீ என்ன மறந்துடு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டாம்பூச்சி போயிடுச்சு. அந்த ராணி பட்டாம்பூச்சி இப்படி சொல்லிட்டு போனதை நினச்சி இந்த ராஜா பட்டாம்பூச்சி 2 நாளாக எதுவுமே சாப்பிடலையா, சாப்பிடாம பட்டினி கிடந்தான். ராஜா பட்டாம்பூச்சி 2 நாளாக எதுவுமே சாப்பிடலைங்கிறத கேள்விப்பட்டதும் பக்கத்து வீட்டில் உள்ள அந்த ரோஸ் பட்டாம்பூச்சி ராஜா பட்டாம்பூச்சியை பார்க்க வந்துச்சான். அப்போ ராஜா பட்டாம்பூச்சியை பார்த்து சொல்லிச்சான், ராஜா நீ சாப்பிட்றா, ஏன் சாப்பிடாம இருக்கிற? உனக்கு நிரந்தரமாக கண்ணு போகலை. நீ வேகமாக போய் மரத்தில் மோதினால உன் தலையில் அடிப்பட்ட அந்த அதிர்ச்சியில் தான் உன்னுடைய கண் பார்வை போயிருக்குது. அது நிரந்தரமாக போகலை, சீக்கிரமே திரும்ப அந்த கண் பார்வை வந்துடும் டாக்டர்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் திரும்ப உன்னுடைய கண் பார்வை வந்துடும் ராஜா, நீ தைரியமாக சாப்பிடு. உன்னை வேண்டான்னு அந்த ராணி சொல்லிட்டு போயிட்டான்னு நீ வருத்தப்படுறியா? நீ வருத்தப்படாத ராஜா, நீ சாப்பிடு. உனக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும் ராஜா. உன்னுடைய கண் பார்வை திரும்ப வர்ற வரைக்கும் உன்னோட கண்ணுக்கு கண்ணா, உனக்கு துணையா உன் கூட நான் இருப்பேன் ராஜா, நீ கவலைப்படாத அப்படின்னு அந்த ரோஸ் பட்டாம்பூச்சி சொல்ல அதை கேட்ட அந்த ராஜா பட்டாம்பூச்சி கண்ணிலிருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சான். அந்த ராஜா பட்டாம்பூச்சி அழுதுகிட்டே சொல்லிச்சான், உன்னுடைய அன்பையும் உன்னுடைய பாசத்தையும் நான் புரிஞ்சிக்காம உன்னை ரொம்ப அலட்சியப்படுத்திட்டேன், உன்னை ரொம்ப வேதனைப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிரு ரோஸு அப்படின்னு சொல்லி அந்த ராஜா பட்டாம்பூச்சி சொல்லிச்சான். மன்னிப்பு கேட்டுட்டு அந்த ராஜா பட்டாம்பூச்சி சொல்லிச்சான், கண் பார்வை தெரியிற வரைக்கும் கண்ணுக்கு கண்ணா இருப்பேன்னு சொன்னியே, வாழ்க்கை பூராவும் வாழ்க்கை துணையா கண்ணுக்கு கண்ணா இருப்பியா ரோஸ் அப்படின்னு அழுதுகிட்டே அந்த ராஜா பட்டாம்பூச்சி கேட்டுச்சான். அதுக்கு அந்த ரோஸ் பட்டாம்பூச்சி சந்தோஷத்தோடு சொல்லிச்சான், என்னைக்குமே உன்னோட கண்ணுக்கு கண்ணா உன்னோட வாழ்க்கை பூரா வாழ்க்கை துணையா நான் இருப்பேன் ராஜா அப்படின்னு அந்த ரோஸ் பட்டாம்பூச்சி சொல்லிச்சான். அதை கேட்ட அந்த கண்ணு தெரியாத ராஜா பட்டாம்பூச்சி தடுமாறி மெதுவாக எந்திரிச்சு நின்றுச்சான். எந்திரிச்சு நின்ன அந்த ராஜா பட்டாம்பூச்சி சொல்லிச்சான், தேடி தேடி கிடைக்கக்கூடிய அன்பை விட தேடி வந்து தரக்கூடிய அன்பே சிறந்தது. நம்ம நேசிக்கிறவங்களை விட நம்மளை நேசிக்கிறவங்க தான் மிக சிறந்தவங்க. தேடி வந்து தரக்கூடிய அன்பை யாரும் தயவு செஞ்சு அலட்சியம் செய்யாதீர்கள்.